Hey guys, welcome back to another new இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த சன்ஸ்க்ரீனோடைய இன்னும் கொஞ்சம் ரிவ்யூஸ் அண்ட் நீங்கள் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான ஒரு விளக்கமும் நான் அதை கொடுக்க போகிறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபில்ம் வந்து பாருங்கள். என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. நான் கூப்பன் கோட் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் ஆஃபர் டைமில் பிக் பண்ணேன். ஸோ மொத்தமாக சேர்த்து 288க்கு தான் நான் அது வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆன்லைன் வெப்சைட்லையும் சரி, அந்த மாதிரி ஆப்ஸ்லையும் சரி, ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க. கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஆயில் பேஸ்ட் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களுமே இந்த டீகன்ஸ்ட்ரக்டோட சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே வராது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சன்ஸ்க்ரீனோட ஸ்மெல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த ஜெல் பென் இருக்குது பாருங்களா, லெட் பென் யூஸ் பண்ணுவீங்களா, அதோட ஸ்மெல் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. அப்புறம் நான் லிங்க்கும் கேட்டிருந்தீங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் அந்த வீடியோலையும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அண்ட் இதுலேயுமே கொடுக்குறேன். நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்குக்கு அப்ளை பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இந்த ஃபில்மில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்குக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டான்னு கேட்டிருந்தீங்க. ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டாக அப்படின்னு 100%லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு நான் சொல்லுவேன். நீங்கள் ஸ்விம் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க, இல்லை பீச்சுக்கு போகிறீங்க, இந்த மாதிரி வாட்டர் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீகன்ஸ்ட்ரக்டோட சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையாலுமே வாட்டர் ரெசிஸ்டண்ட் தான் அது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து எரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வெளியே போங்க. உடனே நீங்கள் வெளியே போயிருந்திருப்பீங்க. மேபி அதனால கூட அந்த இரிட்டேஷன் இருந்திருக்கலாம். இல்லை நான் வீட்டிலே தான் இருந்தேன், உள்ளே தான் இருந்தேன், எனக்கு எரியுது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண வேணாம். உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நல்ல ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் பிராண்டில் இருக்கக்கூடிய வேறு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணி ரிவ்யூ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் கண்டிப்பாக அப்கமிங் ஃபில்ம்ஸில் வந்து நான் ஷூட் பண்ணி உங்களுக்காண்டி நிறைய சன்ஸ்க்ரீனோட நீங்கள் கேட்ட சன்ஸ்க்ரீனோட ரிவ்யூஸ் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஆயிலி ஸ்கின் ஆளுங்க வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப நல்லாவே செட் ஆகும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் போகலாம். உங்களுக்கு ரொம்ப வேர்க்குது, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது, ஆயில் வடிஞ்ச மாதிரி, மோஸ்ட்லி ஆயில் வடிஞ்ச மாதிரி இருக்காது. ஏன்னா இப்போ கிளைமேட்டும் வேறு இல்லையா, சம்மர் கிளைமேட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றனால ஒரு மாதிரி இருக்கும். சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு உங்களுடைய ஃபேஸை நல்லா செட் பண்ணிடுங்க. பட் இது வந்து ஒயிட் பவுடர் அப்படின்றனால கொஞ்சம் ஒயிட் அந்த மாதிரி ஒரு பூதாங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு இந்த மாதிரியில் எனக்கு ஒயிட்லாம் வேணும், எனக்கு ஸ்கின் ஃபினிஷ்லேயே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அஃபோர்டபுளான காம்பேக்ட் பிராண்ட் நிறைய இருக்குது. வேணும்னு சொல்லுங்கள், நான் அது கூட நான் ஃபில்ம் மேக் பண்ணி போடுறேன். மெபிலின் ஃபிட்மிலாம் நல்லா அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்கின் டோனுக்கு மெபிலின் ஃபிட்மி எல்லா ஷேடுமே வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்களுடைய காம்பேக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னுக்கு அதுவும் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பவுடர் ஆர் காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஃப்ளாலெஸ்ஸாக செம்மையாக இருக்கும். பட் நம்ம மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் பவுடர் நம்ம அதை யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ஸ்கின்னில் செட் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் ஒயிட் மாதிரி தான் தெரியும், பூதம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் சூப்பராகிடும். எவ்வளோ குவான்டிட்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா SPF 55+ இருக்குது அண்ட் PA ++ இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெல் அண்ட் க்ரீமி டைப்பில் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாவே ஈஸியாக உங்களோட ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிக்கும். அண்ட் மெயினாக ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிற பீப்புள் வந்து எந்த சன்ஸ்க்ரீன் போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. தாராளமாக நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் போகலாம். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஃபவுண்டேஷன் லுக் வந்து கொடுக்கும், டிண்டட் லுக் மாதிரி ஒன்று கொடுக்கும்.
ஸோ அது வந்து லைட் ஆரஞ்ச் ஷேட் மாதிரி இருக்கும். அந்த ஆரஞ்ச் ஷேட் ஒரு பிரைட் லுக் லைட்டாக எடுத்து கொடுக்கும் அது. பட் நான் அது பை பண்ணலை. நான் வந்து எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அந்த டீகன்ஸ்ட்ரக்டோட சன்ஸ்க்ரீன் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். தாராளமாக நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் எதுக்காக இதை வந்து ரீஷூட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் மட்டுமே நான் வந்து ரீஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய சேனலில் இந்த அதிகமாக வியூஸ் போன ஃபில்ம் பார்த்தீங்கன்னா இந்த டீகன்ஸ்ட்ரக்டோட சன்ஸ்க்ரீன் தான். ஐ எம் ஸோ ஹாப்பி. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 9000 வரைக்கும் போயிருக்கு வியூஸு. இது வரைக்கும் எனக்கு எந்த ஃபில்மே இந்த அளவுக்கு எனக்கு போனது கிடையாது. இந்த டீகன்ஸ்ட்ரக்டோட சன்ஸ்க்ரீனோட ஃபில்ம் மட்டும்தான் எனக்கு வந்து 9K கிட்ட போயிருக்கு. ஸோ அதனால் ஐ எம் ஸோ ஹாப்பி. இது மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு தாராளமாக என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் தாராளமாக என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கும் நான் ரிப்ளை கொடுப்பேன். அண்ட் வேறு என்ன ப்ராடக்டோட ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நான் இதோட கிளம்புறேன். Until then, bye from Dino. Bye-bye. Take care.